அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இர்ஃபானின் சர்ச்சை வீடியோவை நீக்க யூடியூப் நிறுவனத்திற்கு மருத்துவத்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறது. இர்ஃபானின் சர்ச்சை வீடியோவை நீக்க யூடியூப் நிறுவனத்திற்கு மருத்துவத்துறை கடிதம் எழுதியிருக்கிறது. யூடியூபர் இர்ஃபான் ஏற்கனவே 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. யூடியூபர் இர்ஃபான் தன்னுடைய குழந்தையின் தனது மனைவியின் கருவில் உள்ள இர்ஃபானின் சர்ச்சை வீடியோவை நீக்க யூடியூப் நிறுவனத்திற்கு மருத்துவத்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், முழுமையான விவரங்கள். அதாவது கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை வெளியிடுவது சட்டப்படி குற்றமாகும். இந்திய மருத்துவ சட்டப்படி அது தவறானது. ஆனால் பிரபல யூடியூபர் இர்ஃபான் நான் வெளிநாட்டில் பரிசோதனை மேற்கொண்டேன், அதன் அடிப்படையில் எனக்கு என்னுடைய குழந்தை இந்த குழந்தை தான் பிறக்கப் போகிறது என்பது தொடர்பான ஒரு வீடியோவை அவர் வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ தொடர்பாக சுகாதாரத்துறையானது தாமாக அந்த புகாரை எடுத்திருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா இது ஒரு தவறான ஒரு உள்நோக்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும். ஏற்கனவே ஆண் பெண் குழந்தைகள் இறப்பு விகிதம் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. ஆனால் இது போன்ற வீடியோக்களை வெளியிடுவது தவறான செயல் என்று சுகாதாரத்துறை தெரிவித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக ஒரு விசாரணை குழுவையும் சுகாதாரத்துறையானது அமைத்திருந்தது. இந்த நிலையில தான் இந்த வீடியோ வெளியிட்டது எதற்காக, எதன் அடிப்படை இந்த வீடியோ வெளியிட்டீங்க, எங்க போய் பரிசோதனை மேற்கொண்டீங்க என்பது தொடர்பான பல கேள்விகளை உள்ளடக்கிய ஒரு விளக்கம் கேட்டு சோகாஸ் நோட்டீஸை யூடியூபர் இர்ஃபான் அவருக்கு அனுப்ப சுகாதாரத்துறை திட்டமிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் கிரைம், அதாவது இந்த கிரைம் சைபர் கிரைம்ல வருது. இந்த தவறானது இந்த வீடியோ யூடியூப் பக்கத்தில் போட்டிருக்கிறதுனால சைபர் கிரைம் தொடர்பான குற்றங்களில் இந்த தவறானது வருகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் பக்கத்திற்கு அவர் எந்த மெயில் ஐடி கொடுத்திருக்கிறார் என்பதை கிரைம் சைபர் கிரைம் போலீஸ் அதிகாரிகளிடமிருந்து இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவரது வாட்ஸ்அப் எண்ணையும் பெற்றிருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கும் அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த மெயில் ஐடிக்கும் அந்த விளக்கம் கேட்டு அந்த நோட்டீஸை முதல் முறையாக தற்போது அனுப்புகிறார்கள். அதன் பிறகு அவரிடமிருந்து இந்த விளக்கம் பெற்ற பிறகு அவர் மீதான நடவடிக்கைகள் என்ன என்பதை தொடர்பாகவும் காவல்துறையிடம் புகார் கொடுப்பதெல்லாம் அதற்கு பிறகு அந்த நடைமுறைகள் இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வெளியிட்ட அந்த யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்க வேண்டும். இது சர்ச்சைக்குரிய மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டம் மற்றும் இந்திய மருத்துவ சட்டத்தின் கீழ் இதுக்கு எதிரான வீடியோ, அதாவது இந்திய மருத்துவ சட்டத்திற்கும் தமிழக மருத்துவ சட்டத்திற்கும் ஒரு எதிரான வீடியோ இது. இந்த வீடியோவை உடனடியாக யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தின் சார்பாக, அதாவது சுகாதாரத்துறையின் சார்பாக ஒரு பரிந்துரை கடிதத்தை யூடியூப் நிறுவனத்திற்கும் சுகாதாரத்துறை அனுப்ப இருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா இது போன்ற வீடியோக்களை காவல்துறையும் மற்றும் அரசாங்கத்தின் சார்பாக ஒரு கடிதம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பக்கத்தில் இருந்து அவர்கள் அந்த வீடியோவை நீக்கியாக வேண்டும். அதன் காரணமாக இந்த முதற்கட்டமாக இத்தனை லட்சம் பேர் இதை பார்த்திருக்கிறார்கள். இது தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய வீடியோ. அதனால் அந்த வீடியோவை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் ஒரு கடிதமானது யூடியூப் பக்கத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. விரைவாக இந்த விளக்கம் கேட்டு இந்த நோட்டீஸும் இர்ஃபான் அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. இர்ஃபான் தரப்பிலும் இதற்கான நடவடிக்கைகள், சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.